ஒரு மாநிலத்தை வந்து நம்ம இன்னொரு மாநிலத்தை நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ரெண்டாவது, அந்த மாநிலத்தில் பாப்புலேஷனும் ஜாஸ்தி, நம்மளுடைய அகலமும் அதை பரப்பளவும் ஜாஸ்தி. அந்த மாநிலத்தை ரொம்ப தாழ்வாக இருந்த மாநிலத்தை தொழில் ரீதியாகவும் இருக்கக்கூடிய, அதாவது மண்ணின் மைந்தன் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்க யாரெல்லாம் புலம்பெயர்ந்து போயிருக்காங்களோ நம்முடைய மாநிலம் நல்லா வளர்ந்துட்டு வருது, நம்ம திருப்பி போவோன்ற அந்த உணர்ச்சி கொடுக்கறது கடந்த 5 வருஷத்துல பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து தமிழ்நாடு வந்தவங்களும் கர்நாடகா வந்தவங்களும் ஆந்திரா வந்தவங்களும் திரும்பி போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம அங்கேயே போயிடுவோம், நல்லா தான் இருக்கு. திரும்ப பீகாருக்கே திரும்பி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற ஒட்டு மொத்தமா ஒரே ட்ரெயின்ல ஏத்தி யாரு மொத்தமா போகல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலுங்க, இப்ப நம்மளே போறோம், துபாய்க்கு போறோம், வேலை செய்யறோம், எல்லாமே பண்றோம். அதே வேலை வாய்ப்பு நம்ம ஊர்ல கிடைக்குதுன்னா நம்ம என்ன நினைப்போம், குடும்பத்தோட இருப்போம், நம்ம வந்துருவோம் இல்லையா. அப்படிப்பட்ட வயசு கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 லட்சம் பேர் வடமாநிலத்தவர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி அப்ளையும் கூட பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? தமிழ்நாட்டிலே வந்துட்டு பூர்வீகமா அப்படியே இருந்துடலாம். சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்துல சார்ந்தவர் நிறைய பேர் பாம்பேல இருக்காங்க, சரிங்களா. தமிழகத்தை சார்ந்த பேர் கேரளா. எதுக்காக இந்த வாதத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாததுனாலதானே அவங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க. நீங்க சொல்ற இது வந்தவங்க வந்து போன வருஷமோ இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே வரல. நான் தான் சொல்றேன், நான் ஒரு ஆஸ் அ கான்ட்ராக்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்டர்லாம் வந்து இங்க தங்கி அவங்க இங்க ஓட்டு ரைட்டு வாங்கி அவங்க பிள்ளைங்களை இங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி இங்க வந்ததுக்கு குழந்தை பெற்று ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இங்க வீடு வாங்கியிருக்காங்க. என்னோட ஓன் கான்ட்ராக்டர்ஸ் இங்க, அதாவது எனக்கு லேபர்ஸா வந்தாங்கல்ல, அவங்க இப்போ ஒரு சைட் இன்ஜினியர்ஸாவோ சைட் மேனேஜரா இருக்காங்க. அவங்களும் இங்க இருக்காங்க. அவங்களாம் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. ஸோ அப்போ கட்டமைப்பு வேற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தானே வருது. 2014 அப்புறம் நான் திருப்பி சொல்றேன், திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேர்தலுக்காக மட்டுமோ இல்ல பிஜேபி வந்து எல்லாத்தையும் வளர்றதுக்காக மட்டுமே வந்து அவர் அரசியல் பண்ணல. அவர் ஒரு பாரத பிரதமர். எனக்கு எல்லா மாநிலமும் முக்கியம். அது பிஜேபி இருக்கோ இல்லையோ, ஆட்சி இருக்கோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மக்கள்ன்றத அவருக்கு நல்லா புரிஞ்சனாலதான் எல்லா ஸ்டேட்லயும் எங்கெங்கெல்லாம் குறை இருக்கோ கம்மியா இருக்கோ அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கான ரிசல்ட் தான் திருப்பி தருவேன். ஏன்னா இப்பவும் சொல்றேன், நாங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வெற்றி வரும்னு நாங்க எதிர்பார்க்க. நாங்க we know that கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மெஜாரிட்டி இந்த அளவு வரும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து பணம் கொடுத்தனால வராது. கண்டிப்பா பணம் கொடுத்தாலும் இந்த அளவு மெஜாரிட்டி இதெல்லாம் வரவே வராது. மக்கள் நிஜமாலே மனசுல நினைச்சு அந்த 5 வருஷம் பழைய 5 வருஷத்துல என்ன நிதிஷ்குமார் பண்ணியிருந்தார், நரேந்திர மோடியினுடைய இதுல அட்வைஸ்ல என்ன பண்ணியிருந்தாருன்னு இருக்கனால மட்டும்தான் இந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த அளவு ஜெயிச்சிருப்பாங்களே தவிர மற்ற நீங்க சொல்ற மாதிரிலாம் வராது. உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கி இருக்குது ஆளுநர் குறித்து. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்துட்டு உரிமைகள் வந்து அதிகம். நீங்க வந்துட்டு ஒரு மசோதாவை வந்து கிடப்புல போடுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது. அது எப்படி நீங்க கிடப்புல போடலாம் அப்படின்னு தொடர்ந்து தமிழகத்திற்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆளுநர். நிறைய மசோதாக்கள் வந்து கிடப்புல போடப்பட்டிருக்குது. இது சம்பந்தமா வந்து காரசாரமான ஒரு விவாதமாகவே வந்துட்டு உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பாக எந்த அரசாங்கத்தினுடைய மாநிலமோ கவர்னரும் அது கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் திரு RN ரவி அவர்களை பற்றி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வேணும்னே வந்து திமுக வந்து பிஜேபி அகெயின்ஸ்டு அதனால நம்ம நிப்பாட்டணும்லாம் அவர் அப்படி யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா என்றைக்குமே ஒரு மக்களுடைய நலன் சார்ந்து தான் ஒரு கவர்னர் யோசிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருந்து அவர் கவர்னராக வரல. அவர் வந்தது வந்து ஒரு அரசாங்கத்தில இருந்து அவர் கவர்னராக வந்திருக்கார். ஸோ சில விஷயங்கள்லாம் அவருக்கு வரும்பொழுது ஒரு ரீசெக் பண்ணுவார். இல்லை இதில் சிலது ஏதாவது சரியா பாஜக சொல்படி தானே அவர் நடந்துட்டு இருக்காரு. தமிழகத்துக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தானே RN ரவியினுடைய ஒரு முழு நேர வேலையாக இருக்கு. அந்த மாதிரி எந்த கவர்னர் எந்த கவர்னருமே தமிழகத்தை பத்தி அவர் பேசின பேச்சுக்கள், தமிழக கலாச்சாரம் பத்தி அவர் பேசின பேச்சுக்கள் என்னங்க பேசினாரு? என்ன தப்பா பேசினாரா? தமிழகத்தை பத்தி தப்பா பேசினாரா? தமிழக கலாச்சாரத்தை பத்தி தப்பா பேசினாரா? அதெல்லாம் பேசவே இல்லை. நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம தப்பான புரபகண்டா பண்ணக்கூடாது. அவர் சொன்ன விஷயம் தமிழக அரசாங்கம், திமுகவுடைய அரசாங்கம் சில செய்கின்ற வேலைகள் சரியில்லை, அது கொஞ்சம் திருத்தி செய்யுங்கன்னு தான் சொன்னார். சரி, என்னதான் இருந்தாலும் ஸ்டேட்டோட ஹெட் யாரு? ஸ்டேட் ஹெட்ன்றது ஒரு கவர்னர் தான். அவர் ஒரு அட்வைஸ் பண்றதுல சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் எடுத்துக்கொண்டு போனாரே தவிர மற்றபடி தமிழ் மக்களையோ தமிழ் கலாச்சாரத்தை பத்தி அவர் என்னைக்குமே தவறு சொன்னதில்லை. இதெல்லாம் வந்து திமுக சும்மா போராட்டு பேசி இந்த மாதிரி சொல்றதே தவிர அது திருப்பி அரசியல் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துல மசோதா வந்து ஒன்னத்தை வந்து கொடுக்குறாங்க, ஒரு மசோதா வந்து ஒன்னத்தை வந்து கவர்னருக்கு ஒப்புதலுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பிடிக்கல அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சிடலாம். அதை வந்து நாங்க நாள் கணக்கா மாச கணக்கா நீங்க கிடப்புல வச்சிருக்கிறதுனால யாருக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம், இதன் மூலமா என்ன சொல்ல வராரு கவர்னர்? அதாவது கிடப்புல வச்சிருக்கிறது கிடையாது மேடம். இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த கவர்னர்ஸ் மாதிரி கிடையாது எந்த ஸ்டேட்லயுமே. ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க. ஏன்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆளு தமிழகத்துக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காருன்னு எவ்வளவு பாத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு என்னங்க பாக்குறீங்க? பொதுமக்கள் ஒரு பொதுமக்களா ஒரு பொதுமக்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பேசணும், சரிங்களா? நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு திமுகனுடைய
ஸ்போக்ஸ் பர்சனா நீங்க பேசாதீங்க. ம். ஏன்னா நீங்க அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே திமுக சொல்ற இல்ல, அப்ப ஸ்டேட்மெண்ட். வந்து உச்சநீதிமன்றமே வந்துட்டு சொல்லியிருக்குது உங்களுக்கு வந்து கிடப்புல போடுறதுக்கு உரிமையே கிடையாது, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதுக்கான வாதம் வைப்பாங்க, அதுக்காக இது சொல்லுவாங்கல்ல. என்னன்னு எக்ஸ்பிளைன் மேடம், திருப்பி நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ணதோ, என்ன ஆர்டர் பாஸ் பண்ணதோ அதான் ஃபைனல், கரெக்ட். அதுல எதுவும் இல்லை. இப்போ வாதத்துல வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கு, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. என்ன எதனால இது மாதிரி கடப்புல போடல, கிடப்புல போட்டிருக்குது, அததான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்கு. ஒரு தாமதம். அதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அதை வந்து we have to go through, இதுல என்ன ஏதுன்றது மசோதா. அதே எப்படி ஒரு வருஷமாவா உட்காந்து அதை கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுநர்? வேணுமே திட்டமிட்டு தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிறாரா? அதெல்லாம் மேடம், அதாவது நீங்க கொண்டு வர திட்டம் வந்து எப்படிப்பட்ட திட்டம்? தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்ல திட்டத்தை கொண்டு வரீங்களா? என்ன நல்ல திட்டம் கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் ஒன்னு சிம்பிளா திட்டம் என்ன? இல்ல ஒன்னு சிம்பிளா ஒன்னு சொல்றாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்போ இருக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல சில போஸ்டிங் மட்டும் தான் போடலான்றது ரூல்ஸ் இருக்கு. ஒரு 10 வருஷம் சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்கள மட்டும் தான் சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்ன்ற ரூல்ஸ் இருக்கு, சரிங்களா? அப்படி எல்லாத்தையுமே மீறி இப்ப இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நூற்றுக்கணக்கான பேரை வந்து ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க 10 வருஷத்துக்கு எல்லாமே. அது ஆன் ரூல்ஸே கிடையாது, ரூல்ஸே கிடையாது. இப்போ இதெல்லாம் யார் கரெக்ட் பண்ணுவாங்க? இது பொதுமக்களுக்கு தெரியுமா? இது இல்ல. இப்போ இதுல ஆன்லைன் நம்ம பேசுறோம், இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், எம்எல்ஏ கேஸ் போட்டோம். இது இல்லை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவ்வளவுதான் இருக்கணும்னு நினைச்சு நீங்க திருப்பி உங்க இஷ்டத்துக்கு வந்து மாத்தி பண்றது இது அரசியல் கிடையாது. அரசியல் வேற, கவர்னன்ஸ்ன்றது வேற. நீங்க கவர்னன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பிழை, நான் சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவருக்கு காதுக்கு போயிருக்கலாம். நீங்க ஒரு மசோதா ரெடி பண்ணி அனுப்பும்போது நீங்க எதுக்காக இந்த மசோதா திடீர்னு ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்றத அவர் யோசிக்கலாம். மக்கள் நலனுக்காக சார் ஓட்டு போட்டு வந்துட்டு திமுக வந்துட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ நான் கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்காக ஏதோ நலத்திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், மக்களுக்காக நான் பண்ண போறேன், கவர்மெண்ட் கிட்ட ஒப்புதலுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதை கிடப்புல போடுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. இந்த நீங்க பேசுனது திமுக வந்த முதல் வருடத்துல நீங்க பேசியிருந்தா கூட மக்கள் வந்து சரி ரைட் ஏதோ இருக்கு பல இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த 4.5 வருடம் முடிஞ்சிருச்சு, திமுக என்ன நல்லது மக்களுக்கு பண்ணுச்சுன்றது மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணல சார், என்ன பண்ணல சார்? ஆமா, எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க? எதுவுமே பண்ணல. இல்ல நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க? பெண்கள் வந்துட்டு இலவசமா போயிட்டு வராங்க, பேருந்துல போயிட்டு வராங்க. 100% மேடம். போன உடனே இல்ல நான் சொல்றேன், பெண்கள் தைரியமா மகளிருக்கு வந்துட்டு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் நான் முதல்வர் திட்டம் மூலமா பயன்பட்டு இருக்காங்க. காலை உணவு திட்டம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் வந்து வழங்கிட்டு ஒரே விஷயம் நிறைய சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இதுல எதுவுமே பண்ணலன்றீங்களா? இல்லங்க, நீங்க சொல்லுங்க எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிருச்சா? நம்பர் 1 வரல. நீங்க சொன்ன திட்டம் நீங்க பெண்கள் எடுத்தனால சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய பெண்ணை, என்னுடைய மகளை நான் தைரியமா ஒரு டைமுக்கு நான் வெளியில அனுப்பிச்சு கூப்பிட்டு வருவேன். நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க, உறுதி கொடுங்க. இல்லைங்க நான் யாரோட ஹெல்ப் எடுக்க மாட்டாங்க, அரசாங்கம் இருக்கு, காவல்துறை இருக்காங்க, சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குங்க, பெண்களுக்காக தாங்க இந்த அரசாங்கம். நைட் 10 மணிக்கு மேல பெண்கள் யாரும் வெளியே போறதே இல்ல, அப்படித்தானே சார்? அப்புறம் அப்போ இப்போ நடக்கிற கிரைம்ல என்ன மேடம்? பெண்ணோட டெல்லியில நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம், நம்ம தமிழ்ல பேசுவோம். இல்ல தமிழ்நாட்டுல இதை நீங்க பேசிட்டு இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியிலேயே வந்துட்டு பாதுகாப்பு இல்ல, குண்டு வெடிக்குது அப்படின்னும் போது இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அங்க என்ன பாதுகாப்பு ஒரு சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர்ல கேஸ் சிலிண்டர் தான் வெடிச்சது, வேற எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தருங்க தமிழகத்தினுடைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஒன்று சொல்லுச்சு. அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க? அப்ப அதே மாதிரி விசாரிக்கிறாங்கல்ல. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க தலைநகரத்தை அது வந்து தமிழகம் வந்து விசாரிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, என்னைய வந்து விசாரிச்சுட்டு அதே மாதிரி அங்கேயும் விசாரிக்கிறாங்க. நீங்க டெல்லினா செல்வம் உள்ள வந்தாங்க இல்ல இல்லங்க, அப்ப இங்க எப்படி உள்ள வந்தாங்க? அதான் நானும் கேக்குறேன், எப்படி உள்ள வந்தாங்கன்னு நானும் கேக்குறேன். ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க, டெல்லினா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? டெல்லின்றது அது ஒரு மாநிலம் தானே, ஹரியானா மாநிலத்துல வருதா, அதுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களா, அந்த சீஃப் மினிஸ்டர் விசாரிக்கிறாங்களா? இப்போ நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தொடர் குண்டு எம்பி வாக்கிங் போயிருக்காங்க, போற வழியில செயின் அதிட்டு போயிருக்காங்க சார். அங்க என்ன சட்டம் ஒழுங்கு எல்லாம் கரெக்டா இருக்கு? இத வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், சட்டம் இருந்துச்சு, அதுக்கும் ரெக்டிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு நான் சொல்றீங்க. நான் சொல்லிட்டேன், நானும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது சொல்றேன்னு நம்ம டைரக்டா எடுப்போங்க, தமிழ்நாடு எடுப்போம், தமிழ்நாடு கிரைம் ரெக்கார்ட்ஸ் எடுப்போம், ஒரு நாள்ல ஃபைல் ஆகிற எஃப்ஐஆர்ஸ் எடுப்போம். என்ன மாதிரி எஃப்ஐஆர்ஸ் ஆகுது? சிவில் வேற, கிரிமினல் வேற, சரிங்களா? சிவில விட்டுருங்க, கிரிமினல் எஃப்ஐஆர்ஸ் எடுப்போம், கிரிமினல் சிஎஸ்ஆர் எடுப்போம், இல்ல மத்த மாநிலத்துக்கு எடுப்போம். எது ஜாஸ்தி இருக்கு? கம்பேர் பண்ணுங்க. வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியாவில பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. தென்னிந்தியாவில நல்லா இருக்கு, தமிழ்நாட்டுல இல்ல.